ஒரு குழந்தை நிலவில் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஒரு தந்தை கண்ணாடியில் நிலவை காட்டி அதை நிம்மதிப்படுத்தினார். ஆனால் அதே குழந்தை தர்மத்தை காக்க வேண்டும் என்று காட்டிற்கு செல்ல முடிவு செய்தபோது அந்த தந்தை அவனை தடுக்கவில்லை, அவனை தழுவிக்கொண்டு நிற்கவில்லை, அவனை விடுத்தார். அதற்கு பதிலாக தனது உயிரையே விட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். இது சாதாரண கதையா? இது ஒரு ராஜாவின் மகன் பிறந்த நாளின் கொண்டாட்டமா? இல்லை, இது ஒரு மனிதன் தெய்வமாக உயர்ந்த தருணத்தின் நினைவு நாள். வீடுகளில் தீபங்கள் ஒளிர்கின்றன, கோவில்களில் மணிகள் ஒலிக்கின்றன, காற்றில் ஊதுபத்தியின் நறுமணம் பரவுகிறது. ஆனால் இந்த வெளிப்புற சடங்குகளுக்கு அப்பால் நம்முள் என்ன நிகழ்கிறது? ஒரு அமைதி, ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. நான் என் வாழ்க்கையில் தர்மத்திற்காக என்ன விட்டுக் கொடுக்கிறேன்? ராமநவமி நமக்கு சொல்ல வருவது ஒரு கதையல்ல. அதிகாரம் இருந்தும் அதை பயன்படுத்தாதவன், பலி இருந்தும் அதை வெளிப்படுத்தாதவன், அனைத்தையும் இழந்த போதும் தர்மத்தை மட்டும் பிடித்தவன், அவர்தான் ராமன். ராமன் ஒரு தெய்வமாக பிறக்கவில்லை, அவர் ஒரு மனிதனாக பிறந்தார். ஆனால் ஒவ்வொரு முடிவிலும் தன் மனதை விட அறத்தை தேர்ந்தெடுத்ததால் தான் அவர் தெய்வமாக உயர்ந்தார். ராமநவமி நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. சரியானது தெரிந்தும் எத்தனை முறை அதை விட்டீர்கள்? உண்மையின் பாதை கடினம் என்று தெரிந்தும் எத்தனை முறை அதை தவிர்த்தீர்கள்? இந்த திருநாள் வெறும் தீபம் ஏற்றுவதற்கான நாள் அல்ல, இது உள்ளுள்ள இருளை எரிக்க வேண்டிய நாள், தர்மத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய நாள். ராமன் பிறந்த நாள் ஒரு அரசனின் வருகை அல்ல, அது அறம் உயிர் பெற்ற நாள். அது மனிதன் தெய்வமாக உயர முடியும் என்பதற்கான சாட்சியம். இந்த ராமநவமி வெறும் கொண்டாட்டமாக இருக்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். சத்தியயுகம் கடந்து திரேதாயுகம் தொடங்கிய காலம் அது. அது ஒரு சாதாரண காலம் இல்லை, அது அறம் மெதுவாக சுருங்கிக் கொண்டிருந்த காலம். பூமி தாய் பாவத்தின் பாரத்தை சுமந்து மூச்சுவிட முடியாமல் தவித்தாள். அவள் தாங்கியது வெறும் மனிதர்களின் தவறுகள் இல்லை, அது அகங்காரம், அநீதி, அடக்குமுறை, இவைகளின் சுமை. அந்த இருளின் மையத்தில் நின்றவன் ராவணன். ஒரு சாதாரண அசுரன் அல்ல, சிவபெருமானின் தீவிர பக்தன், 4 வேதங்களையும் ஆழமாக கற்ற பண்டிதன், தேவர்களையே நடுங்க வைத்த பேர் வீரன். ஆனால் அறிவு மற்றும் அகங்காரம் சேர்ந்ததின் விளைவு அவன் அழிவு. அதற்கே உயிருள்ள சான்றாக அவன் மாறினான். அவன் பெற்ற வரம், தேவர்கள், அசுரர்கள் யாராலும் எனக்கு மரணமில்லை. இந்த ஒரு வரம் அவனை வெல்ல முடியாதவனாக மாற்றவில்லை, அவனை தவறாக எண்ண தூண்டியது. மனிதர்களா? அவன் சிரித்தான். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அந்த ஒரு எண்ணமே அவனுடைய வீழ்ச்சியின் விடை. பூமி தாய் இதை தாங்க முடியாமல் தேவர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை நோக்கிச் சென்றாள். அங்கு ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு. அந்த தருணம் பூமி அழவில்லை, அது அறமே உதவி கேட்டு குரல் கொடுத்த தருணம். விஷ்ணு கண்களை திறந்தார். அது சாதாரண விழிப்பல்ல, அது பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்க வந்த தீர்மானம். அவர் மெதுவாக சொன்னார், அவன் மனிதனை அற்பமாக நினைத்தானா? அப்படியானால் அதே மனித உருவிலேயே நான் பிறப்பேன். இந்த ஒரு வாக்குறுதி ஒரு அவதாரத்தின் தொடக்கம் மட்டுமில்லை, அது அகங்காரத்திற்கு எதிரான தீர்ப்பு, அது அறத்தின் மறுபிறப்பு, அது ஒரு பேர் காவியத்தின் முதல் அத்தியாயம். அயோத்தி, சூரிய வம்சத்தின் பெருமையை தாங்கிய நகரம். செல்வம், செழிப்பு, சாந்தி, எதிலும் குறைவில்லாத பேரரசு. ஆனால் அந்த அரண்மனையின் நடுவில் ஒரு வெறுமை இருந்தது. அரசன் தசரதன், அவன் கையில் அதிகாரம் இருந்தது, அவன் அருகில் அன்பான ராணிகள் இருந்தனர், அவன் நாட்டில் மக்கள் நலமாக வாழ்ந்தனர். ஆனால் அவன் இதயத்தில் மட்டும் ஒரு ஆழமான இருள். எனக்கு பிறகு இந்த அரசை யார் தாங்கப் போகிறார்கள்? இந்த ஒரு கேள்வி அவனை இரவில் உறங்க விடவில்லை, பகலில் சிரிக்க விடவில்லை. அரண்மனை முழுவதும் ஒரு சொல்லாத துக்கம், ஒரு பேசாத ஏக்கம். அந்த நேரத்தில் அறிவின் ஒளியாக வந்தார் வசிஷ்ட முனிவர்.
அவர் சொன்னார், மகாராஜா, இது சாதாரண துக்கம் அல்ல, இது விதி மாற்ற வேண்டிய தருணம். அவரின் அறிவுரையின்படி ஒரு யாகம் தீர்மானிக்கப்பட்டது. புத்திர காமேஷ்டி யாகம். அது வெறும் ஒரு சடங்கில்லை, அது ஒரு அரசனின் கண்ணீரை பிரார்த்தனையாக மாற்றிய யாகம். யாக குண்டம் ஏற்றப்பட்டது, அக்னி உயர்ந்தது, மந்திரங்கள் அதிர்ந்தன, தேவர்கள் கவனித்தனர். அந்த நெருப்பின் மையத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. யாகத்தீயிலிருந்து ஒரு தெய்வீக புருஷன் தோன்றினார். அவரின் கையில் ஒரு பொற்கலசம். அதில் இருந்தது ஒரு பாயசம் அல்ல, ஒரு வரம், ஒரு எதிர்காலம். அவர் சொன்னார், இதை உங்கள் ராணிகளுக்கு அளியுங்கள், உங்கள் வரம் நிறைவேறும். அந்த பாயசம் கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா மூவரின் கைகளிலும் சென்றது. அந்த ஒரு தருணத்தில் அயோத்தியின் விதி மாறிவிட்டது. நாட்கள் கடந்தன. அயோத்தி நகரம் மாறத் தொடங்கியது. காற்றே மெதுவாக ஆனந்தம் தாங்கியது. மரங்கள் கூட பசுமையாக சிரித்தது. மக்களின் முகத்தில் காரணமில்லாத மகிழ்ச்சி. அது சாதாரண மாற்றமில்லை, அது ஒரு அவதாரத்தின் வருகைக்கு முன் வரும் அதிர்வு. அந்த நாள் வந்தது. சித்திரை மாதம், வளர்பிறை, 9ஆம் நாள், நண்பகல் வேளை. சூரியன் உச்சியில் பிரகாசித்தான். வானில் 5 கிரகங்கள் சாதகமான நிலையில் இணைந்திருந்தன. பிரபஞ்சமே ஒரு நிகழ்வுக்காக காத்திருந்தது. அந்த தருணத்தில் அன்னை கௌசல்யாவின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. அது ஒரு சாதாரண பிறப்பல்ல, அது விஷ்ணுவின் வாக்குறுதியின் நிறைவேற்றம். அது பூமியின் கண்ணீருக்கு வந்த பதில். அது தர்மத்தின் மறுபிறப்பு. அவன் பிறந்தான், ராமன். அந்த நொடியில் அயோத்தி கொண்டாடவில்லை, அது சுவாசித்தது. அது நிம்மதி அடைந்தது. அது புதிதாக பிறந்தது. அந்த குழந்தை ஒரு அரச குமாரன் மட்டுமல்ல, அவன் பிறந்த தருணத்திலேயே அயோத்தி ஒரு புதிய அதிர்வை உணர்ந்தது. அந்த நேரத்தில் அறிவின் சிகரம் ராஜகுரு வசிஷ்ட முனிவர் முன்னே வந்தார். அவர் அந்த குழந்தையை பார்த்தார். அது ஒரு சாதாரண பார்வை அல்ல, அது ஒரு அவதாரத்தை அறிந்த ஞானியின் பார்வை. அவர் மெதுவாக சொன்னார், இவனின் பெயர் ராமன். அந்த ஒரு பெயர் சாதாரண ஒலி அல்ல, அது ஒரு மந்திரம். ரா என்றால் சூரியனின் பீஜம், ஒளி, சக்தி, தீர்மானம், அதிகாரம். மா என்றால் சந்திரனின் தத்துவம், அமைதி, கருணை, தாய்மை, சாந்தம். இந்த இரண்டும் சேர்ந்தால் வெப்பமும் குளிர்ச்சியும், வலிமையும் மென்மையும், நீதியும் கருணையும் ஒரே உருவமாகிறது. அதுவே ராமன். ஒரு விஷயம், அந்த பிறப்பில் விசித்திரம் இருந்தது. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் போது அது அழும். ஆனால் அவன் அழவில்லை, அவன் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல, அது தியானத்தின் அமைதி, அது பரம்பொருளின் அமைதி, அது உலகத்தை ஆளும் உள்ளார்ந்த சமநிலை. அந்த நொடியில் அன்னை கௌசல்யா அந்த குழந்தையை தழுவிக் கொண்டிருந்தார். ஆனால் அவள் இதயம் வேறொன்றை உணர்ந்தது. இது என் குழந்தைதானா? ஒரு தாய் கேட்கும் கேள்வி அது. ஆனால் அவள் உள்ளம் பதில் சொன்னது, இவன் ஒரு குழந்தை அல்ல, இவன் ஒரு அரச குமாரன் மட்டுமல்ல, இவன் அகிலத்தை தாங்கும் ஆதி நாராயணன். அந்த உணர்வு அவளுக்கு பயமில்லை, அது பக்தி, அது பணிவு, அது ஒரு தெய்வீக அங்கீகாரம். அந்த நாள் முதல் அயோத்தி ஒரு குழந்தையை வளர்க்கவில்லை, அது ஒரு சிந்தனையை வளர்த்தது, அது ஒரு தர்மத்தை வளர்த்தது, அது மனித குலத்திற்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்கியது. ராமன் என்ற பெயர் ஒரு மனிதனின் பெயர் அல்ல, அது ஒரு அதிர்வு, அது ஒரு மந்திரம், அது மனதை சுத்தப்படுத்தும் சக்தி. அதனால்தான் இன்றும் யாராவது ராமா என்று அழைக்கும் போது மனம் அமைதியாகிறது, சுவாசம் மெதுவாகிறது, உள்ளம் ஒளிர்கிறது. ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு அனுபவம் தான் ராமன். காலம் தனது உச்சத்தை எட்டியிருந்தது. ஒரு பக்கம் தர்மம், மற்றொரு பக்கம் அகங்காரம். சீதையை இழந்த வேதனை ராமனின் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது கோபமாக மாறவில்லை, அது தீர்மானமாக மாறியது. அந்த தீர்மானம் அனுவனை இணைத்தது, சுக்ரீவனை இணைத்தது, ஒரு வானர சேனையை உருவாக்கியது. அது சாதாரண கூட்டணி அல்ல, அது தர்மத்திற்காக ஒன்று சேர்ந்த உயிர்கள். கடலை கடந்தனர், இலங்கையை அடைந்தனர். அங்கு
ஒரு யுத்தம் காத்திருந்தது. இது ஒரு இராணுவ போர் மட்டுமல்ல, அது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மோதல். அது அகங்காரத்துக்கும் பணிவுக்கும் இடையிலான தீர்ப்பு. ராவணன் 10 தலைகள், அசாத்திய வரங்கள், அளவற்ற வலிமை. ஆனால் ஒரு குறை இருந்தது, அகங்காரம். ராமன் ஒரு மனிதன், ஒரு வில், ஒரு அம்பு. ஆனால் அவரிடம் இருந்தது தர்மம். யுத்தம் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. வீரர்கள் வீழ்ந்தனர். இரு பக்கமும் அதிர்ந்தது. இறுதியில் அந்த தருணம் வந்தது. ராமன் தனது வில்லை குனித்தார், அம்பை எய்தார். அது ஒரு அம்பு மட்டுமல்ல, அது தர்மத்தின் தீர்ப்பு. அது அகங்காரத்தின் முடிவு. ராவணன் விழுந்தான். அந்த விழுதல் ஒரு ராஜாவின் வீழ்ச்சி அல்ல, அது தீமையின் வீழ்ச்சி. அது அநீதியின் முடிவு. அந்த நொடியில் பூமி நிம்மதியடைந்தது. தேவர்கள் சுவாசித்தனர். அறம் மீண்டும் உயர்ந்தது. சீதா மீட்கப்பட்டாள். ஆனால் அது ஒரு கணவன் மனைவியை மீட்டது மட்டுமல்ல, அது மரியாதையை மீட்டது. அது நீதியை மீட்டது. வனவாசம் முடிந்தது. 14 ஆண்டுகளின் சோதனை ஒரு வெற்றியாக மாறியது. ராமன் சீதையுடன், லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பினார். அந்த செய்தி நகரம் முழுவதும் பரவியது. மக்கள் காத்திருந்தனர். கண்களில் கண்ணீர், இதயத்தில் மகிழ்ச்சி. அவர்கள் செய்தது ஒன்றுதான், வீடுகளில் விளக்கேற்றினர். அந்த ஒளி ஒரு வரவேற்பு மட்டுமல்ல, அது இருளை வென்ற ஒளி. அது தர்மம் திரும்பியதற்கான சாட்சி. அயோத்தி ஒளியில் மூழ்கியது. அந்த ஒளி ஒரு நகரத்தில் மட்டுமில்லை, அது மனித மனங்களில் எரியத் தொடங்கியது. அதுவே இன்றும் நாம் கொண்டாடும் தீபாவளி. ஆனால் இந்த திருநாள் நமக்கு நினைவூட்டுவது ஒன்று: இருள் எப்போதும் இருக்கும், தீமை மீண்டும் மீண்டும் எழும். ஆனால் ஒரு ஒளி போதும், ஒரு தர்மம் போதும் அதை வெல்ல. ராவணன் வீழ்ந்தான். ஆனால் உண்மையான வெற்றி ராமன் வெளியில் அல்ல, நம்முள் பிறக்கும் போதுதான். ராமநவமி ஒரு திருநாள் மட்டுமல்ல, ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நம்முள் மறைந்து கிடக்கும் தர்மத்தை விழித்தெழச் செய்யும் நாள். நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும்: நாம் ஏன் ராமனை நினைக்கிறோம்? ஏன் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை மறக்க முடியவில்லை? ஏனெனில் ராமன் ஒரு கடவுள் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த மகன். அவர் ஒரு நேர்மையான கணவன். அவர் ஒரு நீதிமான் மன்னன். தந்தைக்காக தன் சிம்காசனத்தை துறந்த மகன். மனைவிக்காக கடலை கடந்த கணவன். மக்களுக்காக தன் சொந்த சுகத்தையே தியாகம் செய்த மன்னன். இது கதையல்ல, இது வாழ்க்கை வழிகாட்டி. ஒவ்வொரு உறவிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும், அதற்கான பதில் ராமன். அதனால்தான் அவரை மரியாதை புருஷோத்தமன் என்று அழைக்கிறோம். எல்லைகளை மீறாதவன், கடமையை விடாதவன், தர்மத்தை விட்டு விலகாதவன். ராமநவமி நமக்கு ஒரு நினைவூட்டல். சரியானதை செய்வது எளிதல்ல, ஆனால் அது மட்டுமே நிலைத்திருக்கிறது. இந்த நாளில் நாம் கோவிலுக்கு செல்வோம், விளக்கேற்றுவோம், பஜனை பாடுவோம். ஆனால் இதில் ஒரு கேள்வி: அது வெளிப்புற வழிபாடா அல்லது உள்ளார்ந்த மாற்றமா? ராமநவமி உண்மையில் உள்ளே ஒரு தீபம் ஏற்ற வேண்டிய நாள். பொய்களை எரிக்க, அகங்காரத்தை கரைக்க, தர்மத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க. இன்று நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வீர்கள். அது ஒரு வார்த்தை மட்டும் ஆகிவிடக் கூடாது. அது உங்கள் ஆத்மாவின் குரலாக வேண்டும். அது உங்கள் உள்ளத்தின் உறுதியாக வேண்டும். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் துவளாத மனம் ராமன் கற்றுத்தந்தது. அதிகாரம் வந்தாலும் தலை கடந்து நடக்காத பணிவு ராமன் காட்டியது. இந்த உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தர்மம் மட்டும் மாறாது, உண்மை மட்டும் நிலைத்திருக்கும். அதனால்தான் ராமன் வரலாறு அல்ல, அவர் ஒரு உணர்வு, அவர் ஒரு வழி, அவர் ஒரு வாழ்வியல். இந்த ராமநவமி வெறும் ஒரு திருநாளாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். நீங்கள் இந்த பயணத்தை உணர்ந்திருந்தால், உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால், அதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். பகிருங்கள், பரப்புங்கள். ஏனெனில் ராமன் கதைகள் சொல்லப்படுவதற்காக அல்ல, வாழப்படுவதற்காக.